ஆண்டவர் என்ன பார்த்து நீ நன்றாக செய்தாய்னு சொல்லணும், நன்றாய் பேசினாய்னு சொல்லக்கூடாது. சிலர் நல்லா பேசுவாங்க, ஐயோ பயங்கரமா பேசுவாங்க, அவங்கள மாதிரி பேசுறது யாருமே கிடையாது. வாழ்க்கையில் கடைசியில் ரொம்ப நல்லா பேசுவார் சார், அவரு நல்லா பேசுவார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நன்றாக செய்யணும். பேசுறது ஒரு பக்கம், செய்யவும் செய்யணும். உங்களை பார்த்து பரலோகம் என்ன சொன்னா, அவன் பேசுறவன் இல்லை சார், செய்யறவன். நன்றாக செய்து முடித்தாய், நன்றாக செய்தாய் அப்படின்னு பரலோகம் உங்களை பார்த்து பேச வேண்டும். நிச்சயமா இயேசுவின் நாமத்தினால அது மாதிரி பேசும். இப்போ இங்க வந்து நீங்க கேட்குறீங்கல்ல, உங்கள் ஆற்றல் அறிஞ்சு கொள்ளுவீங்க, அதன்படி செயல்படுத்துவீங்க, அதை செய்வீங்க. அதுக்கு கொஞ்சம் நம்ம காசுலாம் கூட செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு என்ன ஓசிலியா வந்து உட்காந்துருக்கிறீங்க, அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி கிளம்பி பெட்ரோல்லாம் போட்டு நம்மளும் கிளம்பி காசு செலவு பண்ணாதான் வர முடியுது. அப்போ இதை காசு செலவு பண்ணாதான் இதை கற்றுக்கவே முடியும். அப்புறம் இப்போ நாளைக்கு போயிட்டு உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கணும், பேசுறத வளர்க்கணும், மற்றவங்ககிட்ட பழகிறத வளர்த்துக்கணும், இல்லை நீங்கள் பார்க்குற வேலையை வளர்த்துக்கணும். ஆண்டவர் இதை செய்யின்னுவார், அங்கே போய் பாருன்னுவார், எதையோ சொல்லுவார். அதுக்கு செலவு பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிக்கணும், நைட்டு தூங்காமல் உட்காந்துருக்கணும். ஏதோ ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது ஆண்டவர் சொல்கிற மாதிரி. அது யாருக்கு லாபம்? எனக்கும் லாபம், என் எதிர்காலத்துக்கு லாபம், இந்த உலகத்துக்கே லாபம்.